நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவுமே வந்து ஒரு 30 நாளைக்குள்ள இப்பதான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா வந்து சந்தோஷம் வந்து படுவீங்க. எனக்கு வெயிட்லாம் வந்து குறையுது, நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இப்ப நான் சொல்ல போற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸும் ஃபர்தரா உங்களுக்கு வந்து கிடைக்கும். 30 நாளைக்கு அப்புறமும் ஃபீல் பண்ணாம இருப்பீங்க. என்ன கோச் இப்படி சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தா இல்ல, எனக்கு ஒரு ப்ராப்பரான கோச்சிங் கைடன்ஸும் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். சோ நீங்க இன்ட்ரெஸ்டடாம் சீரியஸாம் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே டான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். அது எவ்வளவு கேஜஸா இருந்தாலும் சரி, நீங்க 50 கிலோ குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட கவலையே வந்து படாதீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 30 days இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் 30 daysல நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வச்சுதான் என்னோட கோச்சிங்ல நான் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து பாத்துருவேன். அவங்க வந்து 50 கிலோ குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா அப்படின்றது எல்லாமே. ஏன் வந்து இந்த மாதிரி சொல்றேன்னா, மெஜாரிட்டியா நான் யாரெல்லாம் வந்து மீட் பண்ணணும் என்னோட கிளைண்ட்ஸா வந்து ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயம், இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சமா வந்தாலே வந்து போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெருசா வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணதே இல்லை, இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இது எனக்கு பழகணும் இல்ல, அது வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் பண்றேன். என்னால எவ்வளவு வந்து முடியுதோ அவ்வளவு வந்து பண்றேன், அது பண்ணி எனக்கு வர ரிசல்ட்ஸ் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லயுமே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய டீ காஃபி வந்து குடிச்சிருப்பாங்க, ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் டெய்லி பேசிஸ்லயே அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்றது என்னால எப்படி வந்து ஒரே நாள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண முடியும், என்னால வந்து கட் வந்து பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி பீப்புள் நீங்களா இருந்தாலும் சரி, என்னோட கிளைண்ட்டுக்கே நான் என்ன விஷயங்கள் வந்து பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணுங்க. காமனா நார்மலா உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ, எதெல்லாம் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோலா நீங்க வந்து இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து நல்லது. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல அவங்க பெருசா எக்ஸசைஸ் பண்ணலனாலும் சரி, பெருசா அவங்க டயட்ல கான்சியஸா இல்லைனாலும் சரி, ஓரளவுக்கு அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே அவங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கும். இப்படி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்த உடனே அவங்களோட மைண்ட் எப்படி வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் பெருசா எக்ஸசைஸும் வந்து பண்ணல, பெருசா வந்து சாப்பாடுலயும் நம்ம வந்து கரெக்டாவே வந்து இல்லை, அது இதுன்னு வந்து சாப்பிட்டோம், அப்ப இதே மாதிரி ஃபாலோ பண்ணாலும் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் வந்து வெயிட் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தப்பா வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து ஃபர்தரா வெயிட் வந்து குறையும்? குறையவே குறையாது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் நான் என்ன விஷயங்கள் வந்து சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 30 days உங்களால எந்த அளவுக்கு டிசிப்ளினா சீரியஸா வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சீரியஸா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் நல்லா கிடைச்சாலும் ஒன்றும் வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. அந்த ரிசல்ட்ஸ் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. ஆனா உங்களோட மைண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, இந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சதுக்கு நம்ம இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளவு சீரியஸா வந்து இருந்திருக்கும், இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வந்ததோ அதே மாதிரி செகண்ட் மந்த்தும் நீங்க கிராஜுவலா வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாப்பீங்க. அப்படி நீங்க பண்ணாம உங்களே நீங்க வந்து ஏமாத்திக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் இல்ல ஃபர்ஸ்ட் மந்த்லயே பாதியில கூட நீங்க வந்து ஃபாலோ பண்றது நிறுத்திடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பாக்குற நீங்களோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.